வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள சர்வதேச ஆரிய உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கல்வி, சமூக சீர்திருத்தம் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டில் ஆரிய சமாஜத்தின் 150 ஆண்டு சேவைகள் என்பது குறித்து கண்காட்சி ஒன்றும் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளது. இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஆரிய சமாஜ் கிளைகளிலிருந்து பிரதிநிதிகள் பலரும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான தேசிய ஒற்றுமை தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அனுசரிக்கப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அதை அனைவரும் ஏற்றனர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜே சரவணன்குமார், காவல்துறை தலைவர்கள், விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக தேசிய ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள மத்திய அரசின் ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் சார்பில் ஃபிட் இண்டியா ஃப்ரீடம் ரன் 6.0 விழிப்புணர்வு ஓட்டம் கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் நாளை முதல் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. அக்டோபர் 1 முதல் பயன்படுத்தப்பட்ட மின் பயன்பாடு உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வில் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு முதல் 100 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹2.70 இருந்த மின் கட்டணம் தற்போது ₹2.90 உயர்த்தப்பட்டுள்ளது. 101 முதல் 200 யூனிட் வரை ₹3.25 இருந்து ₹4 உயர்த்தப்பட்டுள்ளது. 201 முதல் 300 யூனிட் வரை ₹5.40 இருந்து ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. 300 யூனிட்டுக்கு மேல் ₹6.80 இருந்து ₹7.50 உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.